நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எதை தேடி ஓடிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. அமைதி, சமாதானம், இல்லையா? ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானத்தை அடிப்படையா வச்சு அந்த உண்மையான சமாதானத்தை எப்படி அடையிறதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க, இந்த விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். இந்த தியானமே ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்வியோடு தான் ஆரம்பிக்குது. பாருங்க, இது வெறும் கேள்வி மட்டும் இல்ல, அமைதியை நோக்கிய ஒரு ரொம்ப பர்சனலான, ஒரு ஆழமான தேடலோட முதல் படி இது. முதல்ல இந்த சமாதானத்துக்கான ஓலம், அதாவது இந்த ஏக்கம் இருக்கு இல்லையா, அத பத்தி பார்க்கலாம். உண்மையில இந்த அமைதிக்கான தேடலுங்கிறது மதம், இனம், மொழி எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைக்கிற ஒரு விஷயம், ஒரு பொதுவான மனித அனுபவம். இந்த தியான வாசகம் என்ன சொல்லுதுன்னா, சமாதானம்ங்கிறது ஏதோ ஒரு சிலரோட ஆசை மட்டும் கிடையாது. இது ஒரு உலகளாவிய ஓலம், அமைதிக்காக ஒட்டுமொத்தமா கேட்கிற ஒரு வேண்டுகோள். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. நம்ம எல்லாருக்குமே சமாதானம் வேணும்னா அப்புறம் ஏன் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு குழப்பம், இவ்வளவு போராட்டம்? அதுக்கு காரணம் நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு முரண்பாடுதான். இப்போ அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தியானம் சுட்டி காட்டுற இந்த ஒரு முரண்பாடுதான் நமக்கும் அந்த உண்மையான அமைதிக்கும் நடுவுல ஒரு பெரிய தடையா நிக்குது. இங்கே பாருங்க, இந்த முரண்பாடு எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு. ஒரு பக்கம் நம்ம வாய் சமாதானம் சமாதானம்னு சொல்லுது, ஆனா நம்ம மனசுக்குள்ள நடக்கிற யதார்த்தம் என்ன? ஒரே போராட்டமும் சஞ்சலமும் தான். நாம கேட்கறதுக்கும் நம்ம அனுபவிக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற இந்த இடைவெளி தான் நம்ம அமைதியா இல்லாம இருக்கிறதுக்கு மூல காரணம். அப்போ நம்ம எல்லாருமே அமைதியை தான் விரும்புறோம். ஆனா ஏன் இந்த குந்தளிப்பான வாழ்க்கைய அனுபவிக்கிறோம்? இதுக்கான அசல் காரணம் என்ன? வாங்க அதோட மூலத்தை தேடி போலாம். நமக்குள்ள நடக்கிற இந்த போருக்கு அசல் காரணம் என்னன்னு இந்த தியானம் ரொம்ப அழகா சுட்டி காட்டுது. தான், தனது, அதாவது நம்மளோட ஈகோ, நம்மளோட பற்றுதல், இதுதான் நம்ம அமைதிக்கு இருக்கிற மிகப்பெரிய தடைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் நினைச்சது நடக்கலன்னா கோபம் வருது, என்னோட பொருளை யாராவது எடுத்துட்டா கவலை வருது. அப்போ இந்த நான் என்னுடையதுங்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் வெளி உலகத்தோட நமக்கு எப்பவுமே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே தானே இருக்கும். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தீர்வு வெளியில உலகத்தை மாத்துறதுல இல்ல. அதுக்கு பதிலா இந்த தான், தனதுங்கிற அகங்காரத்தின் மேல நமக்குள்ள இருக்கிற அந்த பற்றுதல மாத்துறதுல தான் இருக்கு. இந்த ஒரு ஆழமான கருத்து இருக்கு இல்லையா? இது பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஞானியோட வார்த்தைகள்ல எப்படி வெளிப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த ஞானி பேரு பத்ரகிரியார். அவர் இந்த விடுதலையோட ஏக்கத்தை அவரோட தியானத்தோட உச்ச கட்டத்துல ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியா கேட்டு முடிச்சாரு. கட்டறுக்க ஒண்ணாக்க கருவி, கரணாதி எல்லாம் சுட்டறுத்து நிட்டையில தூங்குவதும் எக்காலம். இதோட அர்த்தம் என்னன்னா, நம்மளால அறுத்து எரியவே முடியாத இந்த பந்தங்கள், புலன்கள், கருவிகள் எல்லாத்தையும் சுட்டு எரிச்சிட்டு அந்த ஆழ்ந்த தியான நிலையில நான் எப்பதான் தூங்குவேன்? அந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த விடுதலைக்கான ஏக்கத்தை கவனிச்சீங்களா? பத்ரகிரியார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கேட்ட அதே கேள்விய இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன். உங்க வாழ்க்கையில அந்த அகங்காரத்தையும் பற்றுதலையும் தாண்டி உண்மையான சமாதானத்தை நீங்க அடைற காலம் அது எக்காலம்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன்.